நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறது முக்கியமாக இருக்குது. நம்மக்கிட்ட நம்ம இயக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் நம்முடைய கண்ட்ரோலில் கிடையாது. அது இரண்டு அருளை கொண்டு இயக்கப்பட்டு அடுத்த மூச்சு நம்மகிட்ட கிடையாது. அந்த மூச்சு எப்போ நிற்கும் நம்ம தெரியவும் தெரியாது. அதுக்கு ஒரு வயது வரமும் கிடையாது. பிறந்தவங்க இறக்கிறவங்க இருக்காங்க, வாலிபத்தன்மை அடைஞ்சு இறக்கிறவங்க இருக்காங்க, வயதுத்தன்மை அடைஞ்சு இறக்கிறவங்க இருக்காங்க. அது நம்மக்கிட்ட இல்லை, அந்த காலத்தில் நம்மகிட்ட இல்லை. ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம சாந்தமும் சமாந்த வாழ்க்கை வாழணும், நல்ல குணங்களில் வாழணும், அமைதிமை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், இறைவன் பொருத்தத்துக்காக வாழணும். அவன் எந்த அமைப்பு படித்தானோ அந்த மாதிரி மனிதலாக வாழணும். இது நம்முடைய விருப்பமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையாக அமையணும். இது மனசோட தீர்ப்பாக இருக்கும். மனிதலாக வாழணும், நல்ல குணங்களோடு வாழணும். இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட பொருள்களையும் நமக்கு நன்மைக்கு செலவு பண்ணணும், வீண் விரயம் பண்ணக்கூடாது. பெரும்பாலும் நமக்கு பொருளாதார கஷ்டம் வர காரணமே நம்ம வீண் விரயங்கள் தான். நம்ம தேவை கூட செலவு பண்ணாமல் ஆடம்பரங்களுக்காகவும் அலங்காரங்களுக்காகவும் பெருமைக்காகவும் சடங்குக்காகவும் சம்பிரதாயங்களுக்காகவும் செலவு பண்ணிகிட்ருக்கோம். அதை நம்ம உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மீள விரும்பணும். நியாயமான தேவைகளுக்கு உணவு, உடை, இருக்க இருப்பிடம் இப்படி நம்ம செலவு பண்ணிக்கணும். நியாயமான தேவை நியாயமான போக்கு செலவு பண்ணணும். நம்ம மற்றவங்க கொடுத்து உதவணும். ஆனால் நம்ம பண்ணுற செலவுகள்லாம் வீண் விரயங்களாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் மருந்து நிறைய செலவு பண்ணிட்டுருக்கோம். உணவு செலவு பண்ணுறத விட மருத்துவங்களும் நிறைய செலவு பண்ணிட்டுருக்கோம். நம்முடைய நோய் நம்முடைய உடலில் நம்முடைய மனசில் தான். நம்முடைய குணக்கேடு தான் நோயாக மாறுது. அது நல்ல குணத்தை அடையணும், குணமடைய பிரார்த்திக்கிறேன், நல்ல குணங்கள் அடையணும். இப்போ நமக்கு வீண் விரயங்கள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், உதாரணத்துக்கு இந்த தீபாவளிக்கு பண்ணக்கூடிய பட்டாசுகள் வெடிக்கிறதுலாம் சப்தங்களை நம்ம ஏற்படுத்துகிறோம், புகைமண்டலம் ஏற்படுத்துகிறோம், நம்ம கொடுக்கப்பட்ட பொருளாதார வீண் விரயம் பண்ணுறோம். இதில் பல தீமைகள் நமக்குள்ளே நம்ம சமுதாயத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீண் விரயங்களை தவிர்த்துக்கிட்டு நம்ம கொடுக்கப்பட்டதை ஏழைகளுக்கு உணவாக கொடுக்கலாம், உடையாக கொடுக்கலாம், இன்னும் நன்மைகளுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், உணவுக்கும் உடைக்கும் எவ்வளோ கொடுக்கலாம். அது மாதிரி பண்ணாமல் நம்ம வீண் விரயம் பண்ணுறது நம்முடைய பொருளாதாரத்துக்கு பெரும் தடை ஏற்படும். இறைவனை கொடுத்து சோதிக்கிறான். அதனால் நம்ம வீண் விரயம் பண்ணாமல் நம்முடைய பொருளாதாரத்தை நன்மைக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கறதுக்கு செலவு பண்ணுவோம். இந்த வீண் விரயத்தை நம்ம பாதுகாக்கணும். இறைவன் நமக்கு உதவி செய்யணும். இறைவனுடைய ஞானத்தை கேட்கணும். நன்மைக்கு செலவு பண்ணணும், தீமைக்கு ஒரு காலம் செலவு பண்ணக்கூடாது, உதவியாக இருக்கக்கூடாது. இப்போ வரக்கூடிய இந்த பண்டிகை நாட்கள்லாம் பெரும்பாலும் நம்ம தீமைக்கு செலவு பண்ணுறோம். பண்டிகை நாட்களாகவே நன்மைக்கு செலவு பண்ணுறதுனா உணவு, உடை அது எப்பயுமே எல்லோரும் கொடுக்கலாம். நம்ம நல்ல உடை எடுத்துலாம் மற்றவங்க கொடுக்கலாம். நம்மளும் நல்ல உணவு சாப்பிடலாம், மற்றவங்க உணவு கொடுக்கலாம். எப்பயுமே வருஷம் கூட கொடுத்தே இருக்கலாம். அதுக்கு ஒரு நாட்களை முடிவு பண்ணி அது ஒரு சடங்காக பயன்படுத்தி அதில் நன்மையோட தீமை தான் அதிகமாக செஞ்சிட்ருக்கோம். இந்த நெருப்பு விடையாதுன்னு விளையாடுன்னு சொல்லுவாங்க. அந்த புகைமண்டலம் மற்றவங்களுக்கு பெரும் கெடுதி ஏற்படுத்தும். சப்தங்கள் மனசுக்கு அதிர்வை ஏற்படுத்தும். நம்ம பணத்தையும் வீரியம் பண்ணுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து இறைவன் நம்மளை பாதுகாக்கட்டும். அவன்கிட்ட உதவி தீர்வோம்.